உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சீனு. என்ன பேசணும்? நாளைக்கு நடக்க போற பஞ்சாயத்தை பத்தி தான். நம்ம சொல்றத வச்சுதான் நாளைக்கு இந்த வீட்டோட நிலைமை என்னன்னு தெரியும். மாயா, அந்த மாமாவே சொல்லிட்டார்ல, எல்லாமே நம்ம கை மீறி போயிடுச்சு. இனிமே பஞ்சாயத்துல போய் உண்மை என்னன்னு சொல்ல வேண்டியதுதான் பாக்கி. பஞ்சாயத்துல உண்மைதானே சொல்லி ஆகணும். சீனு ப்ளீஸ், எனக்காக இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் சொல்லிக்காத. இந்த விஷயம்னா நீ எதை சொல்ற? நம்ம லவ் மேட்டரை பத்தி தான். இத சொல்றதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இது மட்டும்தான். நாமளா போய் சொன்னா பிரச்சனை வருமாயா? இப்போ சொல்ல வேண்டிய சூழ்நிலை தானா வந்திருக்கு. இப்போ போய் சொன்னா நம்ம மேல யாருமே கோவப்பட முடியாது. அப்படியே கோவப்பட்டு கேட்டாலும் நாம அதை மறைச்சுதான் வச்சிருந்தோம், மறந்துதான் போயிருந்தோம் சொல்லிடலாம். பஞ்சாயத்துல கேட்டதால சொன்னோன்னு சொல்லிடலாம். அதுல யாராலையும் நம்மளை குறை சொல்லவே முடியாது. நல்லது நடக்குதான்னு பாப்போம். சீனு, அது முடிஞ்சதாவே இருக்கட்டும். நீ எனக்காக இந்த விஷயத்தை பஞ்சாயத்துல சொல்லக்கூடாது. மறுபடியும் இந்த குடும்பம் இன்னொரு அவமானத்தை சந்திக்க கூடாது. அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் சீனு. இல்ல மாயா, என்னால அது முடியாது. ஐயோ சீனு, அப்படி சொல்லாத. இந்த குடும்பத்தோட நன்மைக்காக நாம நம்ம காதலை மறைக்கிறது தான் நல்லது. மாயா, நீயும் நானும் ஒன்னா சேர இருக்கிற கடைசி வாய்ப்பு இதுதான். இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். இங்க பாரு ப்ளீஸ் சீனு, புரிஞ்சுக்கோ. இல்ல மாயா, நான் இத சொல்லதான் போறேன். அப்போ இதுதான் உன்னோட முடிவா சீனு? ஆமா, அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ உன்னோட முடிவை சொல்லிட்ட. இப்போ நான் என் முடிவை சொல்றேன், கேட்டுக்கோ. நீ இந்த விஷயத்த பஞ்சாயத்துல நாளைக்கு சொன்னா அதுதான் நீ என்ன பாக்குற கடைசி முறையா இருக்கும். லைஃப் லாங் நீ என்ன பார்க்கவே முடியாது. இந்த குடும்பம் உடைஞ்சு போறத என்னால எப்படி பார்க்க முடியாதோ அதே மாதிரி உன்னாலையும் என்ன பார்க்க முடியாது. மாயா, மாயா, சீனு, நீ போலாம். மாயா சொன்ன அதே பதிலதான் சீனுவும் சொல்லிருக்கான். அப்படி பார்த்தா கிஷோர் சொன்னது பொய்ன்னு தெளிவா தெரியுது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.